ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொறுன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பூவை காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு பவுலில் அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரெடிமேட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சில்லி நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக இந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர் பூவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துட்டு அதை நார்மல் வாட்டரில் 2 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி சுத்தம் பண்ணோன்னா தான் அதில் இருக்கிற பூச்சி சுத்தமாக போகும். அப்போ தான் க்ளீனாக இருக்குங்க. இப்போ இந்த பூவை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே தண்ணி தெளிக்கக்கூடாது. பூலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவரை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா மிதமான தீயில வச்சு நம்ம பொரித்து எடுக்கணும். அப்போ தான் மசாலா கருகி போகாமல் நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொறுன்னு அந்த மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிர்ந்து போகாமல் நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக வந்திருக்குங்க. மொறுன்னு சூப்பரான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே ஃப்ளேவர், அதே டேஸ்ட்டு, மசாலாவும் நல்லா அந்த பூவோட ஒட்டி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்ததுங்க. நாங்கள் செஞ்சோம், சூப்பராக வந்திருந்தது. நான் சொன்ன மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி ரேஷியோவில் செஞ்சு பார்த்திங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட்டும் வருங்க, ஃப்ளேவரும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.